வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவு திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு பதிவாக போடலாம் என்றிருப்பேன். அதாவது நிறைய பெற்றோருக்கு இருவருக்கும் ஒரே திசை அமைந்தால் திருமணம் செய்யலாமா வேண்டாமா என்ற குழப்பம் அனைவருக்கும் இருக்கிறது. இது பெரும்பாலும் ஜோதிடரை சென்று அவர் பார்த்து சொல்வது ஒரு கருத்து. அது இல்லாமல் பெற்றோர்களே இருவருக்கும் ஒரே திசை நடக்கிறது, வேண்டாம் என்று முடிவெடுப்பதும் ஒரு சில சமயம் நடக்கிறது. அப்படி செய்யலாமா? செய்யலாம். எப்போது செய்யலாம்? அதாவது இருவருக்கும் ஒரே திசை நடந்தால், அது இருவருக்கும் பாதிப்பான திசையாக இருந்தால் மட்டுமே திருமணம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி இருவருக்கும் நடைபெறக்கூடிய திசை நல்லதாக இருக்கும் பட்சத்தில் தாராளமாக, மீதி பொருத்தங்கள் இருக்கும் பட்சத்தில் தாராளமாக திருமணம் செய்யலாம். நிறைய நண்பர்கள் இந்த விஷயத்தில் குழப்பிக்கொள்கிறார்கள். எனவே எடுத்துக்காட்டாக ராகு திசை அல்லது சனி திசை, பொதுவாகவே நாம் என்ன நினைக்கிறோம்? ராகு திசை வந்தால் சரி இருக்காது, சனி திசை வந்தால் சரி இருக்காது அப்படின்னு நினைக்கிறோம். பொதுவாக ராகு திசை அப்படிங்கிறது 3, 6, 11 இந்த 3 இடங்கள்ல இருந்து தசை நடத்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்குது. அதே சமயத்தில் சனி திசை அப்படிங்கிறது ஜாதகருக்கு யோகத்தை தரக்கூடிய இடத்தில், யோகத்தை தரக்கூடிய பாவத்தின் அதிபதியாக இருந்தால் அதுவும் நல்லதை செய்யும். எனவே ராகு திசை சனி திசை என்பது பலவீனமானது என்று கருதக்கூடாது. அப்போ சில நேரங்களில் 2 பேர்த்துக்குமே ராகு திசை நடக்குது, 2 பேர்த்துக்குமே சனி திசை நடக்குது. அதனால் அவங்களுக்கு திருமணம் செய்து வைத்தால் சரியாக இருக்காது என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது. அதே சமயத்தில் சுக்கிரன் திசை வந்தால் நல்லது நடக்கும் என்ற கருத்தும் இருக்கிறது. அப்படி சுக்கிர திசை என்பது பொதுவாக, எடுத்துக்காட்டாக மீன லக்னம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். சுக்கிரன் 3ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வருகிறார். அப்போது ஜாதகருக்கு அது இருக்கும் இடத்தை பொறுத்து சில நேரங்கள் தீமைகளையும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. எனவே கிரகங்களின் இந்த திசை நல்லதை செய்யும், இந்த திசை மோசமானதை செய்யும் என்று நாமே முடிவெடுத்து கொள்ளக்கூடாது. நம்மளோட லக்னம், அதே சமயம் அந்த கிரகங்கள் இருக்கும் பாவம், அந்த கிரகம் எந்த பாவத்துக்குரியது, இதையெல்லாம் வைத்துத்தான் முடிவெடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கிறது. எனவே இந்த ஏகதசா என்ற ஒரு வரும்போது, இந்த ஏகதசா என்று ஒரு கருத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு மீதி பொருத்தங்கள் இருக்கும் பட்சத்தில் திருமணத்தை நிறுத்துவது சரியான ஒரு அமைப்பாக இருக்காது. எனவே ஒரு முறைக்கு 2 முறை ஜோதிடரை கேட்டு நல்ல முடிவை எடுத்து திருமணங்கள் நடைபெற நாம் முடிவெடுத்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.